ஏணி போல் இருந்து மாணவர்களுக்கு ஏற்றம் தருபவர்கள் ஆசிரியர்கள். அத்தகைய ஆசிரியர்களுக்கு ஏற்றம் தருபவை நல்லாசிரியர் விருதுகள். அந்த விதத்தில் இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதை பெறும் 2 ஆசிரியர்களை பற்றி நாம் பார்க்கலாம். கரூர் அருகே உள்ள நரிக்கட்டியூர் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் ஆசிரியர் விஜயலலிதா. இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதை பெறும் இவர் 25 ஆண்டு கால பணி அனுபவம் உள்ளவர். மாணவர்கள் வளர்ச்சியடைய அவர்களின் திறன்களை வளர்ப்பதே தனது தலையாய பொறுப்பு என்றும் இவ்விருது தனக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்றும் ஆசிரியர் விஜயலலிதா கூறுகிறார். இந்த விருதுகளை நோக்கி நான் பயணிக்கவில்லை. ஒவ்வொரு மாணவனுடைய வளர்ச்சியுமே எனக்கு ஒரு முக்கிய பணியாக உள்ளது. இன்று இந்த விருது எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக மட்டுமே இருக்குமானால் அது மட்டும் போராது. என்னுடைய பணி சிறக்க நான் இதை ஒரு ஊன்றுகோலாக எடுத்துக்கொள்கிறேன். இவரை போலவே கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலையில் உள்ள சேரன் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் பழனியப்பன் என்பவரும் இவ்வாண்டிற்கான நல்லாசிரியர் விருதை பெறுபவர்களில் ஒருவர். 28 ஆண்டு கால பணி அனுபவம் உள்ள பழனியப்பன் பெற்றோருக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களே மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தெய்வத்திற்கு முன்னாடி ஆசிரியர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை தங்களது குழந்தையை போல் நினைத்து அந்த குழந்தைகள் படிப்பிலும் மற்ற ஒழுக்கத்திலும் நல்ல முறையில் வர ஒவ்வொரு ஆசிரியரும் பணியாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நமது இளைய சமுதாயம், நமது மாணவ செல்வங்கள் நல்ல முறையிலே வளர்ந்து இந்த இந்திய பெருநாட்டிற்கு பெருமை சேர்ப்பார்கள். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற வாசகத்திற்கு சிறந்த உதாரணமாக இவ்விரு ஆசிரியர்களும் திகழ்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக கரூர் செய்தியாளர் கண்ணன்.